ஈரோடு, சேலம், வேலூர் உள்ளிட்ட 13 இடங்களில் சதம் அடித்தது வெயில். 4 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. விவிபேட் இயந்திரம் தொடர்பான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாக்கு இயந்திரம் மீது சந்தேகத்தை ஏற்படுத்த முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினரின் கனவு சிதைந்ததாக பிரதமர் மோடி கருத்து. பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி நடந்த 2வது கட்ட மக்களவைத் தேர்தல். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் சராசரியாக 63 விழுக்காடு வாக்குகள் பதிவு. கேரளாவில் கடும் வெப்பம் காரணமாக வாக்காளர்கள் 7 பேர் மயங்கி உயிரிழப்பு. கோழிக்கோடு மாவட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர் ஒருவரும் இறந்த பரிதாபம். மணிப்பூரில் வன்முறையாளர்களின் வெறியாட்டத்தால் வாக்குப்பதிவு பாதிப்பு. மகாராஷ்டிராவில் இரும்பு கம்பியால் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சேதப்படுத்திய இளைஞர் கைது. நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதில் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை என 2009 மன்மோகன் சிங் பேசிய வீடியோவை வெளியிட்ட பாஜக. மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது வீடியோவை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பாஜக அரசை நம்பிய மக்களுக்கு காலி சொம்புதான் மிச்சம் என ராகுல் காந்தி விமர்சனம். கர்நாடகாவின் பெலாரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேச்சு. बीजेपी क्या करने जा रही है? भारतीय चंबू पार्टी, भारतीय चंबू पार्टी नरेंद्र मोदी जी की पार्टी। खाली खाली चंबू। कर्नाटका 100 रुपए देता है हिंदुस्तान को। IS பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர் அசாருதீன் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கும் விதமாகவே கோவையில் கார் குண்டுவெடிப்பு. தேசிய புலனாய்வு முகமை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தகவல். கோடை வெப்பத்தை எதிர்கொள்ள சென்னையில் 188 இடங்களில் மாநகராட்சி சார்பில் குடிநீர் பந்தல். சேலத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. சென்னை தியாகராய நகரில் உள்ள உஸ்மான் சாலையில் இன்று முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம். மேம்பாலம் கட்டும் பணி துவங்க இருப்பதால் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையால் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு. மாணவர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை. கடும் வெப்பத்தால் கொடைக்கானலில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் பற்றி எரியும் தீ. காட்டுத்தீயை அணைக்க வனத்துறை போராட்டம். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கால்நடைகளை வேட்டையாடிய சிறுத்தை சிக்கியது. வனத்துறை வைத்த கூண்டில் பிடிபட்டதால் நிம்மதியடைந்த விவசாயிகள். உளுந்தூர்பேட்டை அருகே மேம்பாலப் பணி தொடர்பான அறிவிப்பு பலகை இல்லாததால் தடுப்பு கட்டையில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்த பேருந்து. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு நள்ளிரவில் சாலை மறியல். பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL போட்டியில் 262 ரன்கள் இலக்கை எட்டி பஞ்சாப் கிங்ஸ் சாதனை. ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் விளாசிய அணி என்ற வரலாற்றையும் படைத்தது.
பாரிஸ் ஒலிம்பிக்கில் விளையாட தமிழகத்தைச் சேர்ந்த பாய்மர படகு வீராங்கனை நேத்ரா குமணன் தகுதி. பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 13 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பம் பதிவானது. இதேபோன்று திருப்பத்தூரில் 106.88, சேலத்தில் 106.7, தருமபுரி மற்றும் கரூர் பரமத்தியில் தலா 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. திருத்தணி, வேலூர், நாமக்கல் மற்றும் திருச்சியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 30ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிகபட்சமாக வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்றும், இதர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே தலைநகர் சென்னையில் இனிமேல்தான் வெயில் அதிகரிக்க தொடங்கும் என வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், ஜூன் மாத தொடக்கத்திலும் வெப்பத்தின் தாக்கம் குறையாது என்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி போட பரிசீலிக்கலாம் என கூறியுள்ளார். கடலோர தமிழகம், வட தமிழகம், வேலூர், திருத்தணி போன்ற அந்த பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ இதை மனசில் எடுத்துட்டு மேபி ஸ்கூல் வந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் திறக்காமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இதேபோன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் மே 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருமாறு தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி பணிகளை காலையிலேயே விரைவாக தொடங்கி மதியம் இடைவேளை விட்டு பின்னர் மாலையில் வெயில் குறைந்த பிறகு பணிகளை தொடங்க ஆலோசனை வழங்கியுள்ளது. மேலும் பணியிடங்களில் போதுமான குடிநீர், நிழற்கூடங்கள் மற்றும் முதல் உதவி வசதி ஏற்பாடு செய்திடவும், தொழிலாளர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றும் வகையில் ஏற்பாடுகள் செய்திடவும் அறிவுரை வழங்கியுள்ளது. இந்த கோடை வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் பொது இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் 188 இடங்களில் மண்பானை மற்றும் கேன்கள் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுக சார்பில் சேலம் சூரமங்கலத்தில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இதேபோன்று தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் அரசியல் கட்சிகள், தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக கொடைக்கானல் பகுதியில் பல இடங்களில் வனம் தீப்பற்றி எரிகிறது. மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேற்று பிற்பகல் முதல் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பால் அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள் தீக்கிரையாகி வருகின்றன. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வனத்துறையினர் முழுவீச்சில் இறங்கியுள்ளனர். என்ன கிட்ட போய் எடுத்துட்டு வருவோம்.